திருக்கழுக்குன்றம் தேவாரம் கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே என்று சொல்லக்கூடிய பதிகம். கொன்று செய்த நட்டபாடை என்கின்ற பண்ணல் அமைந்திருக்கிறது. இது நட்டப்பாடை என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. நட்டப்பாடையில் நமக்கு 3 பேருமே ஞானசம்பந்தரும் பாடியிருக்காங்க, சுந்தரமூர்த்தி சாமியிலும் பாடியிருக்காங்க. திருக்கேதீஸ்வரம் என்கின்ற கஷேத்திரத்திலையும் நத்தார் உடைஞாழல் அப்படிங்கிற அந்த பதிகமும் நட்டப்பாடையில் சுந்தரமூர்த்தி சாமி பாடியிருக்காரு. நமக்கு ஞானசம்பந்தர் நட்டப்பாடையில் பல பதிகங்கள் பாடிருக்கார், பல கட்டளை பாடிருக்கார். இவருடைய கட்டளையும் வித்தியாசமாக இருக்கும், அந்த கட்டளையோட சேர்ந்து பார்க்காத கட்டளையாக இருக்குது. கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் வீரானிடம் கன்றினோடு பிடிசூழ்தன் கழு குன்றமே பல்லின் வெள்ளை தலையன் தான் பகிலும் இடம் கல்லின் வெள்ளை அருவி தன்கு குன்றினை மல்லில் மல்கு திரள்தோல் ஊரன் பணப்பீனால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே. இது உங்களுக்கு அந்த இதே மாதிரி நத்தார் ஓடை ஞாழல் பசுஏரி நனை கவுள்வாய் அப்படின்னு திருக்கேதீஸ்வரத்தில் பாடுறார். செத்தார் எலும்பு அணிவான் திருக்கேதீஸ்வரத்தானேன்னு அங்கே சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். அதே கடலில் தான் இதை பாடி வச்சிருக்கார். கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள்னர், பல கொலைகள்னாலே வரக்கூடிய நமக்கு பாவங்கள் வினை கர்மம் ஆகாமை என்று சொல்கிறார். எதனால கொலை பண்ணுகிறோங்கிறாரு? கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவேனர், சொல்லினாலே தீமை செய்கின்றோம், பலரை சாகும்படியாக செய்கின்றோம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு உயிர் போகிறது மாதிரி இருக்கு சில நேரங்களில் இல்லையா? அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு அவங்க சாகலைனாலும் திட்டத்துக்கு சமானம். அந்த கொலைப்பாவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் எதுக்கு இருக்கு? இந்த சொல்லுக்கு இருக்குன்னு சொல்லுகிறார். அதனால் உரையினால் வருபாவம் அப்படின்னு திருநாரையூர் கஷேத்திர தேவாரத்தில் சொல்லுவார் ஞானசம்பந்தர். கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தான் நீங்கவே, அந்த வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு சென்று சென்று தொழுவினார். ஒரு தடவை போயிட்டு விட்டுறாதீங்கிறார். எதுக்கு? திருக்கழுக்குன்றத்துக்கு. எப்படி போகணுமா? சென்று சென்று என்னத்துங்க? அப்படி சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே என்று. அது கன்று பிடி, இது ரெண்டுமே ஆண் யானையும் பெண் யானையும். இது குறிஞ்சி நில கருப்பொருள். அது மலை கஷேத்திரங்கிறதுனால யானையை பற்றி சொல்லுகிறார். யானை கன்று, குட்டி, ஆண் யானை பெண் யானை எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறாங்க அங்கே யானைகள்லாம். பிடினா பெண் யானை, கன்றுங்கிறது குட்டி, இப்போ ஆண் யானையும் இருக்குது. கன்றினோடு பிடி சூழ்னா கண்ணும் தாயுமாக யானை இருக்குன்னு அர்த்தம். பிறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடியே பிறங்கு கொன்றை சடையன் எங்கள் பிரானிடம் நிறங்கள் செய்த மடிகள் நெத்திலங் கொண்டிழி கரங்கு வெள்ளை அருவி தன்கழு குன்றமே. இறங்கி சென்று தொழுமின் அப்படிங்கிறார். இறங்கி சென்று தொழுமின்னா மனமிறங்கி சொல்ல வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், பணிவோடு செய்ய வேண்டும்னு அர்த்தம். அந்த இடத்துல இறங்கினா மலையிலேருந்து கீழே இறங்கி கும்பிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கோயிலே சேத்திரம், மலை சேத்திரம். இறங்கி சென்று தொழுமின்னா கோயில் ஒட்டி இறங்கி போய் தொழில் சொல்லப்படுது சாமின்னு அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது. ஆனால் இறங்கியும் கும்பிடணும். கீழே ஒரு கோயில் இருக்குது அந்த ஊரில். இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடிய, இன்னிசை பாடி தொழணுமா, அதெல்லாம் முக்கியமான குறிப்பு. அதில் இன்னிசை பாடி வரும் அப்படி பாடிடக்கூடாது. இந்த பதிகத்தை பாடுறோம் இல்லையா? இறங்கி சென்று தொழுமின் இன்னிசை பாடிய பிறங்கு கொன்றை, பிறங்குதல்னா பொங்குறதுன்னு அர்த்தம், பிறங்கல்னா மலைன்னு அர்த்தம். பிறங்கு கொன்றை சடையன்னா பூத்து இருக்கக்கூடிய பூ, கொன்றை பூ, அதே சடையில் துடிக்கக்கூடிய பெருமான். நிறங்கள் செய்த மணிகள் நித்திலம் கொண்டு இழி, நிறைய மணிகளையும் பல நிற மணிகளையும் முத்துக்களையும் கொண்டு அருவி அந்த கழுக்குன்ற மலை மீது கீழே இறங்குதுன்னு சொல்லுகிறாங்க. ஆமாம்,
தெரியல, போய் பார்த்தா தெரியும். கொண்டு கிழி கரங்கு வெள்ளை அருவித்தன். வெள்ளை அருவினர். வெள்ளை அருவினா என்ன அர்த்தம்? அருவி விழும்போது நிறங்கள் தெரியும். வெள்ளையாக தெரியும். தண்ணீருக்கு என்ன நிறம்? வெண்மை தானே. உண்மையில படிச்சிருக்கேன். சங்கு வந்துடும். இப்போ தானே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வேற ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? குளத்துல கேட்குமா? முன்னாடியே சொல்லிடுவாங்க. நம்ம இங்க இருக்கிறவங்கன்னா சங்கு வரப்போது சவுண்டு கேட்குது சொல்லிடுவாங்க. இங்கேருந்து எல்லாரும் சரி, அதனால தான் தெரியுது. அது நான் நினைச்சேன் எப்படி அது இப்போ தடவை சங்கு வந்தது படித்துற ஓரமாக அது வந்து ஒதுங்கி தான் வீடியோ எடுத்து போட்டாங்க. அது எப்படி? சரி, அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்களா? வருதான்னு சங்கு வருதான்னு பார்த்துட்டே இருப்பாங்களா? அதான் அப்போ சங்கு வந்து இருக்கிறத பார்த்து எடுக்கிறாங்க. சரி, அந்த சங்கு உள்ள இருக்க அந்த பூச்சி என்ன செய்வாங்க? பூச்சியோட தான் வந்து இந்த தடவை இல்லை வரும்போது பூச்சியோட தான் இருக்காது. இந்த தடவை வந்தது உள்ள பூச்சி இருந்தது, தங்கு பூச்சி இருந்துச்சு. அதை என்ன செய்வாங்க? கோயில் அப்படியே தான் கொண்டு வச்சாங்க. அது என்ன செய்வாங்கன்னு தெரியுங்கிறதா கேட்டாங்க. சாமி உத்தமமான பாத்திரங்களில் ஒன்று சங்கு. சாமியை அபிஷேகம் பண்ணுறதுக்கும் சாமியோடைய அர்க்கியம் வச்சுக்கிறதுக்கும் சங்கில் நம்ம அர்க்கியம் வச்சுக்கிட்டாலும் சாமியை இது பண்ணாலும் ரொம்ப விசேஷமானது. ஆமாம் ஆமாம். சரி, போலாமா? அது சங்கு வரும்பொழுது பொங்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஊழி காலத்தில் பொங்கும். ஏன்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய சீர்காழிக்குள்ளே இருக்கக்கூடிய குளம் இருக்கு இல்லையா, திருத்தோணிபுரம் இந்த பிரம்மதீர்த்தம், அந்த தீர்த்தத்தை பற்றி சேக்கரார் சாமி சொல்லும் பொழுது அது ஊழி கருப்பம் நீடு தீர்த்தங்கிறார். ஊழியெல்லாம் எங்கேருந்து வருது? ஏன்னா சீர்காழி வந்து ஒவ்வொரு ஊழி வரும்பொழுதும் அது மேலே கிளம்பிடுது, ஜம்ப் ஆகிடுது மேலே. தோணின்னா எல்லோரும் நினைத்துக் கொள்கிறார்கள்னா சாமி ஏதோ ஊழி காலத்தில் தோணியில் உட்காந்துக்கிட்டு வருவாருன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த கோயிலே தோணி மாதிரி மேலே கிளம்பிடும். இப்போ கடற்கரையில் தோணி நிற்கிது, தண்ணி வந்துட்டுனா என்ன ஆகும்? தோணி தண்ணிக்கு மேலே மறக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த கோயில் என்ன ஆகிடும்? தோணி போகிற கோயில் அது மேலே கிளம்பிடும். அதுவே தோணியாகி மேலே மறந்து கொண்டிருக்கும். அதுதான் சொல்லுவார். கோயிலுக்கு போனால் அப்புறம் சாமியும் தான் மேலே கோயிலோட மேலே போயிடுவார். அதனால தான் சேக்கரார் சாமி சொல்கிறாங்க, அந்த ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சீர்காழி அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தை சொல்லுவார் சேக்கரார் சாமி. சாப்பிட்டு தொடருமால்னா இந்த பக்கம் சாப்பிட்டு தொடரலாமா? இல்லை இந்த பதிகத்தை முடிச்சுட்டு போகலாம் இல்லையா? இருந்தாலும் லேட்டாக விட்ற ஐடியா தான் தரணும். ஆரம்பிச்சது லேட்டு, பண்டைய காலம் தான் ஆரம்பித்தேன். அப்புறம்
பாட்டில் ஒவ்வொருத்தரையும் தேட வேண்டியதாக இருக்குது. எந்த பாட்டும் பிறகு பார்த்து சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய தோணிபுர தீர்த்தக்கரையில் தான் வரக்கூடிய அந்த அந்த இது வந்து ஊழிகளுடைய கர்ப்பம்னு சொல்கிறார். ஏன்னா அங்கேருந்து தான் தீர்த்தம் பொங்குது உலகம் அழியறதுக்கு. அங்கேருந்து பொங்கி உலகத்தை அழித்து திரும்பி அதுக்குள்ளேயே ஒடுங்கிடுது போய். அதனால் வெள்ளம் திரும்பி வடிஞ்ச உடனே திரும்பி அவர் என்ன ஆகிடுவார், கீழே செட்டில் ஆகிடுவார். யார்? கோடியப்பர் சாமி கோயில். ஒவ்வொரு தரமும் வெள்ளம் மேலே போகிறதுனால அவர் மேலே மிதந்துட்டு இருக்கும்போது இப்படி அந்த வெள்ளத்துடைய ஓதம் இப்படி மேலே மேலே இறங்கும்ல. எவ்வளோ தூரம் வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேலைச்சேரி பகுதியிலலாம் வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளம் எவ்வளோ தூரம் வெள்ளம் வடிச்சதுக்கு பிறகு செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரை இருக்குல்ல, சேத்துக்கரை. அது மாதிரி வரி வரியாக அதில் சேத்துக்கரை தெரியுமா அந்த விமானத்தில். கரெக்ட். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இந்த வாட்டு தான். அரியணே முதலமரர் அடங்க எழு வெள்ளங்கள். நான் பார்த்துக்கிறேன். ஞான சொன்னது துவக்கத்திலே அரியணே முதலமரர் அடங்க எழும் வெள்ளங்கள் பிரிசுடர் மாமணி பதனம் மீது எரிந்த திரைவரைகள் புரிசை முதல் புறம் சூழ்வ பொங்கு ஓதம் கடை நாளில் பரியரவம் மந்தரம் சூழ்வடம் போல மயங்குமால். அந்த மந்திரமலையை பார்க்கடலை கடையும் பொழுது மந்திரமலையை மத்தா நாட்டினாங்க தேவர்கள். அப்போ வாசிகையை சுற்றிருக்காங்களா வரி 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 வரியா. அது மாதிரி அந்த தோணிபுரத்துடைய அந்த விமானத்து மேலே தெரியுமா வரி வரியா என்னென்ன எத்தனை ஊழி வரைக்கும் நடந்திருக்குங்கிற வரி அதில் தெரியுமா. அவ்வளோ தூரம் அது என்ன ஜம்பாய் அந்த சேத்துக்கிற தெரியுதுல்ல. அதனால் அப்படிப்பட்ட சேத்திரம் அந்த திருத்தோணிபுரம் என்பதை அதில் பாட்டில் ஞானசம்பந்தருடைய புராண தொடக்கத்திலே 4வது பாட்டிலே சொல்கிறார். நான் பின்னாடி தெரியும். ஆமாம். அதனால் இவர் வீடா இந்த தோணியபுரம் பார்க்குறது. அதனால் இங்கே நீல நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆள நம்ம வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய மாமணி சோதியான் காலகண்டன் உரையும் தன் குன்றமே. நீல நின்று தொழுமின்னர். இது கீழே நீல நினைந்தடியேன் நித்தலும் கை தொழுதேன். நல்லதுதான் நீல நின்று தொழுமின்னர் அப்படின்னு அர்த்தம். நீட்டா இடைவிடாது தொழுது கொண்டே இருக்க வேணும்னு அர்த்தம். நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அல்கி அழிந்திட தோளும் எட்டும் உடைய 8 தோல் எங்கோல் வீசி நின்று ஆடம்பரான் தனை கண்கால் காண்மீன்களோ அந்த 8 தோல். காலகண்டன் தான் அர்த்தம். காலகண்டன் காலம்னு சொல்றாரு. அப்படின்னா காலம்னா கருப்புன்னு அர்த்தம். காலங்கிறது கரிய நிறம்னு அர்த்தம். காலகண்டனா கரிய கண்டம். வெளிரு தீர தொழுமின் வெண் பொடியாடியை முளிரு இலங்கு மழுவாளன் முந்தி உறைவிடம் பிளிரு தீர பெருங்கை பை மதமூன்று உடை களிரினோடு பிடிசூழ்தன் கழுக்குன்றமே. வெளிரு தீர தொழுமின் வெளிருங்கிறது துன்பம். வெளிரு தீர தொழுமின் வெண்பொடியாடியை முளிர் இலங்கு மழுவாளன். முளிர்னா இந்த இடத்துல கூர்மை. அந்த மழுவாளன் முளிர் இலங்கு மழுவாளன் வருது. மழுவாளுக்கு முளிர் சொல்றார். கூர்மை வெற்றி இந்த மாதிரி ஒரு பொருள். முளிர் இலங்கு முளரினா தான் தாமரை. முளிர் இலங்கு மழுவாளன் முந்தி உறைவிட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிறார். பிளிரு தீர பெருங்கை பை மதம் 3 உடையினர். பிளிரு தீரனா பிளிர்ந்து அது அமைதியாகவே ஆகிட்டு. கத்தி மதத்தினாலே யானை என்ன பண்ணுது, பிளிர்ந்து அமைதியாகிட்டு. அவ்வளோ தூரம் சுத்தப்பட்டே இருந்திருக்கு. அதனால தான் திருவண்ணாமலையில் சொல்வார்ல, படைத்த பிடியை காணாதோடி பழுங்கை மத பேழம் அழைத்து தெரிந்தங்கு உறங்கும் சாலை சாரல் அண்ணாமலையாரே படுறது. அந்த பிழைத்த பிடியை காணாதுன்னர். ஆணி யானை பெண் யானை ஜோடியாக போனது. இல்லை பெண் யானையை காணும். அதை காணும் தேடிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. அது கத்திக்கிட்டே இருக்கு. கத்தி ஒரு இடத்துல அமைதியாக ஏங்க இருக்கிறீங்க நீங்கள் தேட மாட்டீங்களா?
குளிர் தீர பெருக்கை மதம் மதம் 3 உடை களிரினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே என்று அது கத்தி திரும்பி கூட்டிடுச்சு. ஏன்னா களிரினோடு பிடி சூழ்னார். உலைகள் தீர துழுமின் புன்சடை புண்ணியன் இலைகள் சூழப்படையான் எந்தை பிரானிடம் முளைகள் உண்டு தழுவி குட்டியோடு முசுக்கலைகள் பாயும் புறவில் தன் கழுக்குன்றமேனார். குலைகள் தீரனா நம்முடைய குற்றங்கள்னு அர்த்தம். நம்முடைய தீமையான குணங்கள் எல்லாம் தீர்வதற்காக தொழுங்கள் யார புன்சடை புண்ணியன் இலைகள் சூழப்படையான் மூவிலை சூழமுடையவன் எந்தை பிரானிடம் முளைகள் உண்டு தழுவி குட்டியோடு முசுக்கலையினர். அந்த குட்டி குரங்கு குட்டி போடும்போது பார்த்தோம்னா என்ன செய்யுது, அது கீழே கையை வைத்து கொண்டே இருக்கு. குட்டி வெளியில் வந்துன்னே பிடிச்சி மேலே வச்சுக்கிறது பார்க்குறோம். நம்ம இதுக்கு தேவையில்லை. இப்போ அதே தான் குலைனா தாழ்மை கீழ்மை. அது என்ன பண்ணுவோம், தாய்க்குட்டி தாயை வந்து கட்டி பிடிச்சிக்கும். அது அங்கங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த அம்மாவோட சேர்ந்து அம்மா விட்டுருச்சுன்னா இது கீழே விழுந்துடும். அதனால தான் இதை வடகலை காரவங்க வைஷ்ணவத்தில் வடகலைக்காரவங்க வர்க்கட நாயம்பாங்க. இது மர்க்கடம்னா குரங்கு. அதுபோல் பரமாத்மாவை ஜீவாத்மாவை பிடித்து கொள்ள வேண்டும். உயிர்கள் தான் சாமியை பிடிக்க வேண்டும், சாமி ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது. ஆனால் தென்கலை சம்பிரதாயத்தில் வைஷ்ணவத்தில் மர்ச்சல நாயம்பாங்க. மர்ச்சலம்னா பூனை என்ன செய்யும், தான் குட்டியை பாதுகாப்பாக கவ்வி எடுத்துகிட்டு போகும். குட்டி எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். அதுபோல் உயிர் எந்த பிரயத்தனம் பண்ண வேணாம், சாமி கருணை உடையவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதில் மர்க்காடம்ங்கிறது குரங்கு என்ன பண்ணும், அது பாட்டுக்கு இருக்கும், குட்டி மட்டும் தான் பிடிச்சிக்கும், குட்டி தான் பிடித்துக்கொள்ளும். அது பால் குடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லுகிறார். முளை உண்டு தழுவி குட்டியோடு முசுனார். முசுனா குரங்கு, முசுக்குந்தன் அப்படின்னா குரங்கு முகமுடைய அரசன். கலைகள் பாயும் புறவுங்கிறது முல்லை நிலம். தன் கழுக்குன்றமே மடமுடைய அடியார்தம் மனத்தே உற விடமுடைய மடரன் விண்ணவர் மேலவன் படமுடைய அரவன் தன் பயிலும் இடம் கடமுடைய புறவின் தன் கழுக்குன்றமே என்று சொல்கிறார். மடம் என்பது அறிவு, நிறை, உணர்வு இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல்லு. அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மடம்ங்கிறது அறிவு. இந்த இடத்துல மடமுடைய அடியார்களுக்குரிய குணமாக சொல்லப்படுகிறது. மனத்தே உற விடமுடைய மிடரன்னா தொண்டை. இடமுடைய மடரன் விண்ணவர் மேலவன் இன்னவர்களுக்கெல்லாம் மேலானவன் படமுடைய அரவன் தன் பயிலும் இடம். படமுடைய பாம்பு வைத்திருக்கக்கூடிய சுவாமி இருக்கக்கூடிய இடம். கடமுடைய புறவு, கடம்ங்கிறது கடமுடைய புறவுங்கிறார். இது விலங்கு குறிக்குது. அப்போ யானை ஆகு பெயர் யானை. கடமுடைய புறவி குணமில்லா அடியார்தான் மனத்தேவர ஞானமூர்த்தி நட்டமாடி நவிலுமிடம். குற்றமில்லாத அடியார்கள் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானமூர்த்தி, ஞான வடிவானவன் நட்டமாடி நவிலுமிடம். தேனும் வண்டு மது உண்டுன்னார். தேனும் வண்டு அது என்னங்க, ரெண்டுமே மது உண்டுங்கிறாரு. தேன் வேற வண்டு வேற காட்டுறாரு. தேனே உண்ணுமா, தேன்கிறது தேனி, தேன் ஈயை குடிக்குது. வண்டுங்கிறது வண்டை குடிக்குது. மதுனா ஆக்சுவலா தேன் வேற. அதனால தேனும் வண்டும் மது உண்டு இனிசை பாடவே காண மஞ்சை உரையும் கண்கழுக்குன்றமையினர். மஞ்சைனா மயில், காண மஞ்சைனா காட்டில் இருக்கக்கூடிய மயில். அது புரிஞ்சில்ல, கரிப்பொருள் தான். அந்தமிழா அடியார்தம் மனத்தே உற வந்து நாளும் வணங்கி மாலோடு நான்முகன் சிந்தை செய்த மலர்கள் நெத்தலும் சேரவே சந்தம் நாரும் புறவின் தன்கழுக்குன்றமே என்னர். அந்தமிழா அடியார்தம் மனத்தே உற வந்து நாளும் வணங்கி, அடியார்கள் மனத்தில் பொருந்தி வழிபாடு செய்கிறார்கள், நாளும் வந்து வழிபாடு செய்கிறார்கள். திருமால நான்முகனும் சிந்தை செய்து மலர்கள் தூய் வழிபாடு செய்கிறார்கள். நித்தலும் சேரவே சந்தம் நாரும் புறவுன்னா சந்தனம் வாசம் வீசக்கூடிய புறவு முல்லை நிலத்தை உடையதாகி அந்த கழுக்குன்றம். சந்தனம், சந்தம்னா சந்தனம், அழகுன்னு பொருள் உண்டு. பிழைகள் தீர தொழுமின் பின்சடை பிஞ்சகன்னர். பாருங்க, நாம செஞ்சு வச்சிருக்க தப்ப தீர்க்கணும்னா யாரை கும்பிடணுமாப்பா, கழுக்குன்றத்து சாமியை கும்பிடணுமா. பிழைகள் தீர தொழுமின். இதை தப்பு பண்ணிட்டோம்னு நமக்கு தெரியும், ஆஹா இது தப்பு பண்ணிட்டோன்னு. உடனே மன்னிப்பு யார்ட்ட கேட்டாகணும், அங்கே போகணும். கன்ஃபெஷனா அது கேட்கறது எங்கே போய் ஆகணும், கழுக்குன்றது தான் போடும். பிழைகள் தீர தொழுமின் பிஞ்சடை பிஞ்சகன் குழைகொள் காதன் குழகன் தான் உரையும் இடம். குழைகொள் காதன்னா குழை அணிந்திருக்கக்கூடிய காதை உடையவன்.
கன்ஃபஷன் பண்றதுக்கு வருமா? நான் மட்டும்தான் இருக்கணுங்க. கிடையாதா? அடியார் கூட இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வருங்க. மழைகள் சால கழித்து நீடு உயர் வேயவை கழைகள் முத்தம் சொறையும் தன்கழு குன்றமே என்று சொல்லுகிறார். மழைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேகத்தை குறிக்குது. மேகங்கள்லாம் என்ன பண்ணதா அந்த மலை மேலே போகுது. அந்த மேகம் போகிறத யார் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறா? மலை மேலே விளைந்திருக்கக்கூடிய மூங்கில் மரம். அது தடுத்ததுனால அங்கேயே மழை பெய்யுது சொல்கிறோம். மழைகள் சால கழித்து நீடு உயர் வேயவை கழைகொள் முத்தம் சொரியும் தன்கழு குன்றமே என்று குளிர்ச்சியான கழுக்குன்றம்னு சொல்கிறார். பல்லில் வெள்ளை தலையன், பல்லில்லாததாகிய வெள்ளையாகிய தலை மண்டவோடு தான் பயிலும் இடம். அந்த தலையை கையில் வைத்திருக்கிறதுனால பல்லில் வெள்ளை தலையன்னே சொல்கிறார். உடனே இவருக்கு பல்லில்லாத வெள்ளை தலை இருக்கு போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு சாமிக்கு பல்லில்லாத வெள்ளை தலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. பல்லில்லாத வெள்ளை தலையை கையில் வைத்திருக்கிறவன் அர்த்தம் இல்லையா? ஆமாம். பல்லில் வெள்ளை தலையன் தான் பயிலும் இடம் கல்லில் அருவி தன்கழு குன்றினை. அருவி இப்போ இருக்கா? அருவி இல்லை இல்லையா? மழை பெஞ்சா வேணா பார்க்கலாம் போல் இருக்கு. மல்லில் மல்கு திரள்தோள் ஊரன் வனப்பினால். இவர் நல்லா ஜும்பாடே திரப்படுறது சாமி இல்லையா? தன்னை போய் சொல்ல மல்யுத்தத்தில் நல்லா வல்லவன்னு சொல்லுகிறார். தெரியல மல்லில் மல்கு திரள் தோல் ஊரன் சொல்லுகிறார். இப்படி திருப்பாடு தெரியல சாமி பார்க்கறதுக்கு. மல்லில் மல்கு திரள் தோல் ஊரன் வனப்பினால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமீன்களேன்னு இந்த பதிகத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்கள கும்பிடுங்கன்ட்டார். ஓ ஏங்க நீங்களும் தானே படிக்கிறீங்கப்பா, எல்லாரும் தான் படிக்கிறீங்க. அதனால் சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமீன்களே இந்த பதிகத்தை பாடி யார் கழுக்குன்ற சாமி வழிபாடு செய்கிறார்களோ அவரை தொழ வேண்டும் என்று சாமி விதிக்கிறார். அதோடு நம்ம இந்த அமர்வை நேரத்தை சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு வந்துருங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வாங்க. அங்கங்கே நின்றுட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் சாப்பிட்டு மேலே வந்துருங்க.